அனைவருக்கும் வணக்கம். திமுகவின் மூத்த அமைச்சரும் திருச்சி மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான KN நேரு அவருடைய தம்பி ராமஜெயம் அவருடைய கொலை வழக்கில் போலியான என்கவுண்டர் நடத்த திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் நேற்று திருச்சி நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலமாக காவல்துறை விசாரித்து வருகிறது. இப்பொழுது புதிய விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்கள் வைத்த குற்றச்சாட்டு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டிருக்கிறது. 13 ஆண்டு காலமாக இந்த வழக்கில் என்ன கண்டுபிடிச்சாங்க, ராமஜெயம் கொலை எப்படி நடந்தது, அவருடைய பின்னணி என்ன, இப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்கள் வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திருச்சி திமுகவுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக அமைச்சருடைய தம்பியாக வலம் வந்தவர் KN ராமஜெயம். திருச்சியில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருச்சியில் ஒரு பெரிய கல்லூரியை, அதாவது ஒட்டுமொத்தமாக LKG தொடங்கி உச்ச படிப்பு வரைக்கும் ஒரே கல்லூரியில் CBSE இருக்கலாம், எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வி வளாகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது ராமஜெயத்துடைய கனவாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த நோக்கத்தை தான் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் கேர் காலேஜ் அப்படின்னு ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்குறாரு. அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவருடைய இடங்கள். அப்படி உருவாக்கி இன்றைக்கி அந்த கேர் காலேஜ் வளர்ந்துருக்கு. ஆனால் பெரிய ஒரு கல்வியாளராக வளரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்காரு. பல தொழில்களில் கால் வைத்து தொழிலதிபராகவும், உணவுத்துறை, ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், இப்படி ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம், எல்லாத்தையும் கால் வச்சார். நில அபகரிப்பு வழக்கில் கிட்டத்தட்ட 17 வழக்குகள் போடப்பட்டு சிறைக்கு சென்று அதில் ஜாமீனில் வெளிவந்து அந்த ஜாமீனில் அவருடைய பாஸ்போர்ட், அந்த வழக்கு சமயத்தில் பாஸ்போர்ட் முடக்கப்படுது. திருச்சி கமிஷனர் மீதும் பாஸ்போர்ட் அதிகாரி மீதும் கூட வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் அவர் அந்த தீர்ப்புக்காக காத்திருந்தார். வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்த நேரத்தில் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. பாஸ்போர்ட் முடக்கப்பட்ட காலகட்டத்தில் 2012 மார்ச் மாதம் 28ஆம் தேதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ திருச்சியில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தேன். ஒரு 11:30 மணிக்கு ஒரு ரெப்பு எனக்கு ஃபோன் பண்ணி தில்லைநகர் பக்கம் வராதிங்க அப்படின்னாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, தில்லைநகர் தான் அதிகமான மருத்துவமனைகள் இருக்கும், அங்கே தான் பெரும்பாலும் எல்லா மெடிக்கல் ரெப்பும் இருப்பாங்க. அப்போது தில்லைநகர் பக்கம் வராதிங்க, நீங்கள் வந்து புத்தூர் வழியாக வந்துருங்க அப்படின்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, நேருடைய தம்பியை வந்து கொண்டுட்டாங்களாம், காவிரி கரையோரம் அவருடைய பாடி கிடக்கிறதா வந்து பெரிய பரபரப்பாக இருக்குது, தில்லைநகரை பதட்டமாக இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்தமான திருச்சியும் பரபரப்பாகணும்னு சொன்னால் தமிழ்நாடே பரபரப்பானது. அதிமுக ஆட்சி காலம். திருச்சி தில்லைநகர் அவருடைய வீடு. திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி கரையோரம் திருவள்ளச்சோலை அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த பகுதியில் காவிரி கரையில் புல்லில் கட்டுக்கம்பி, நம்ம இந்த இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கட்டுக்கம்பி கைகள் கட்டப்பட்டிருக்கு, கால்கள் கட்டப்பட்டிருக்கு, கழுத்தும் கட்டுக்கம்பியால் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய மருத்துவ பிரதேசம் முடிந்த பிறகு மருத்துவர் சொன்னதாக சொல்லப்பட்ட தகவல், பத்திரிகையில் வந்த தகவல், அவர் குடல் வரைக்குமே காரில் இருக்கக்கூடிய ரெக்ஸின் துணி, கார் சீட்டு கவர் வந்து குடல் வரைக்கும் இருந்திருக்கு. அப்போ சீட்டு கவரை கிழித்து வாய்க்குள்ளே திணிச்சு அதை வச்சு அடைச்சி இந்த கொலை நடந்திருக்கு. பெரிய அளவில் இந்த வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, தலையை வெட்டுறது, கையை வெட்டுறது, அது மாதிரி எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆயுதங்களை வைத்தே அவர், ஆயுதம்னா கட்டுக்கம்பி, ரெக்ஸின் துணி, இதை வச்சே அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத முதல் கட்டமாக பிடிச்சாங்க. அந்த கொலை வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே, தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டரில் மிகப்பெரிய ஒரு கொலைன்னு சொல்லலாம். ஏன்னா ராமஜெயத்தை சாதாரணமாக யாராலையும் நெருங்க முடியாது. அது திருச்சியில் இருந்தவங்களுக்கும் தெரியும், திமுக காரங்களுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு நபர். வாக்கிங் போனால் கூட ஒரு டீமோட போவார், ஷெட்டிலுக்காக விளையாடக்கூடியவர், ரொம்ப ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய, எந்த கெட்ட பழக்கமும் அவர் கிடையாது, ரொம்ப ஃபிட்னஸாக இருப்பார். திருச்சியில் அவருக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. KN நேரு அமைச்சராக ஆயிட்டார். 5 வருஷத்தில் அவர் அமைச்சராகிறாரு. அமைச்சரான அரசியல் தீவிரப்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமான குடும்பம், தொழில் எல்லாத்தையும் கவனித்து KN நேருடைய நிழலாக இருந்தவர் ராமஜெயம். தம்பி மேலே அவருக்கு அப்படி ஒரு பாசம், அண்ணன் தம்பிக்குள்ளே அவ்வளோ பெரிய உறவு. நேருனா ராமஜெயம் தாண்டி நேரு எதுவும் செய்ய மாட்டார், என்ன தம்பிகிட்ட கேட்டுக்கோங்க அவ்வளோதான், அப்படி ஒரு தம்பி. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இறந்து போகிறவங்க நேருவை நிலை குலைஞ்சு போயிடுச்சு. ஒட்டுமொத்தமான குடும்பமும் நிலை குலைஞ்சு நிற்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை விசாரணை தொடங்குறாங்க. திருவரங்கம் தான் முதல்ல வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கு, இந்த ராமஜெயம் அவர்கள் வந்து இறந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு
13 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இந்த 13 ஆண்டு காலத்தில் ராமஜெயம் விசாரணையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 13 ஆண்டு காலத்தில் ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கில் 12 தனிப்படை விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1100 பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. 2900 செல்போன் நம்பர்கள் ஆய்வு செய்யப்பட்டு கால் ரெக்கார்டிங்கள் வந்து அந்த அடிப்படையில் விசாரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 294 வாகனங்கள், எந்த வாகனத்தில் ராமஜெயத்தை கடத்திடான்னு சொல்லி தில்லை நகருக்கும் அந்த கல்லணை ரோட்டில், கல்லணை சாலையில் தில்லை நகர்லேருந்து கல்லணை சாலை வரைக்கும் போன 294 வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்தமாக தில்லை நகர்லேருந்து திருவரங்கத்துக்கு அன்னைக்கு இரவு ஒரு 9 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் யார் யார் ஃபோன் பண்ணாங்க எல்லாரையும் விசாரித்தாங்க. அந்த நேரத்தில் இது பரபரப்பாக பேசப்பட்டது. தனித்தனியாக வர வச்சு கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன், திருவரங்கம் காவல் நிலையம், எஸ்பி ஆஃபீஸு, கமிஷனர் ஆஃபீஸு மாற்றி 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 இரவு நேரங்களில் வெளிநாட்டில் கூடிய கணவனுக்கு பேசுவாங்க, இல்லை வேலைக்கு போனவங்களை பேசுவாங்க, இல்லை காதல்கள் பேசுவாங்க, எல்லாரையும் சகட்டு மணிக்கு விசாரித்தாங்க. நிறைய அந்த விசாரிச்சதில் நிறைய தவறுகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படி எல்லோரும் விசாரிக்காத இடமே கிடையாது. த்ரூவாக செக் பண்ணாங்கன்னா சிசிடிவி வந்து அதிகமான வளர்ந்த காலகட்டம் கிடையாது. அதனால் பெரிய சிசிடிவி இல்லை. சிசிடிவி இருந்தால் ஒரு நிமிடத்தை அந்த வழக்கு முடிஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்குது. ராமஜெயம் அவர்கள் வந்து அதிகாலையில் வாக்கிங் போனாரா, இல்லை 4 மணிக்கு வாக்கிங் போனாரா, ஏன் தனியாக போனார், எப்போதும் கூட்டாக போகிறோன்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகளும் இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அது அன்னைக்கு சைலேஷ்குமார் யாதவ் கமிஷனராக இருந்தார். அவர் தலைமையில் கூட டீம் போட்டு விசாரித்தாங்க. அவர் விடுப்பில் போகும்போது டிஐஜியாக அமல்ராஜ் வராரு. அமல்ராஜ் வந்து இந்த விசாரணை அதிகாரிகள் மேலே குற்றச்சாட்டினார். விசாரணை அதிகாரிகளே தப்பாக இருக்காங்க, விசாரணையே தப்பாக நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த நேரத்தில் டிஜிபியாக இருந்த ராமானுஜம் அவர்கள் நேரடியாக திருச்சிக்கு வந்தார். நேரடியாக திருச்சிக்கு வந்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. விசாரணை தீவிரப்பட்டு டிஜிபி ராமானுஜம் அவர்கள் தான் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றுறாரு. கிட்டத்தட்ட 12 தனிப்படை விசாரிச்சிட்டாங்க. லாண்ட் ஆர்டர் காவலர்கள், சைபர் கிரைம் டீமு, திருவரங்கம் காவல் நிலையம், கமிஷனர், எஸ்பி எல்லாம் விசாரிக்காங்க. டிஐஜி விசாரிக்கிறார். அப்புறம் சிபிசிஐடிக்கு ஒப்படைக்கப்படுது. சிபிசிஐடி இந்த வழக்கை அவங்க பாணியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிபிசிஐடி வழக்கில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேற ஒரு கோணத்தில் போகிறாங்க, அதனால் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி திரு ராமஜெயம் அவர்களுடைய மனைவி நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதம் நடக்கிறது. நீதிபதி நசீரோ நினைக்கிறேன் நீதிபதி, அவர் இந்த வழக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிபிசிஐடி விசாரணைக்கு எத்தனை வருஷம் கழிச்சு 2014 தாக்கல் பண்ணுறாங்க, 2012 கொலை நடக்குது, 3 வருஷம் சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க. ராமஜெயத்துடைய குடும்பத்தார், நேருடைய குடும்பத்தார், குறிப்பாக அவருடைய மனைவி தான், ராமஜெயம் மனைவி தான் நடத்துகிறாங்க. அந்த வழக்கில் 3 ஆண்டுகள் கழித்து 2017ஆம் ஆண்டு சிபிஐ விசாரணை உத்தரவுது. சிபிஐ விசாரணை வந்து ஒரு நம்பிக்கை பிறகுது. நீங்கள் ராமஜெயம் என்கிற ஒரு தனி மனிதன் என்பதை தாண்டி தமிழ்நாட்டில் அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், ஒரு தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு கொடுமையான கொலை. அதுக்கு பின்னணி என்னவா வேணாலும் நின்று போகலாம், யார் வேணாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆனால் ஒரு கொடும் கொலை. அவருடைய மகன் ஒரு அழகு பையன், அந்த ராமஜெயோட பையன், அவன் துடிச்சு ஓடியாந்தான் அமெரிக்காவிலேருந்து. அந்த பையனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அவர் தானே அப்பா. என்னதான் வெட்டி கொன்னா தன் தகப்பனை எவ்வளோ பெரிய இழப்பீடு அந்த குடும்பம் சந்திச்சிருக்கும். அப்போ ஒரு குடும்பமே நிக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. இன்றைக்கி அரசியல்வாடியே வேண்டான்னு சொல்லி அந்த குடும்பம் ஒதுங்கிருச்சு. அப்படி அந்த கொலை வழக்கில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு பார்க்கும்போது 2017 சிபிஐ உள்ளே வராங்க. அந்த சிபிஐ வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிபிஐ விசாரிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த வழக்கில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை. 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கில் உண்மை அறியும் பரிசோதனைக்கு நீதிமன்றத்தில் காவலர்கள் போயிட்டு காவல்துறை போய் ஒரு அனுமதி பெற்று வராங்க. இந்த வழக்கில் அதிகாலையில் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டிருக்கிறதுனால யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகாலையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த அதிகாலை கொலை செஞ்ச ஆட்களை போகிறதையும் விசாரிச்சிருக்காங்க. அவங்க இல்லை. இவர் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதனால அரசியல் கொலைகளை தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை பட்டியல் போட்டு தமிழ்நாடு முழுக்க சல்லடை போட்டு அழித்து அந்த அரசியல் கொலைகளை பண்ணலை எல்லாத்தையும் அழைச்சி வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக 2000 சென்னையில் எம்எல்ஏவாக இருந்த எம்கே பாலன் கொலை வழக்கு. வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்படுறாரு. அவர் அரசியல்வாதி. காலை கொலை, வாக்கிங் கொலை. அதனால் அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டு சிறையில் இருந்தவர்கள்ட்ட காவல்துறை விசாரிக்கிறாங்க. அந்த ஸ்டைலில் இது பண்ணப்பட்டிருக்கா, இவரும் வாக்கிங் போகும்போது அரசியல்வாதி, அதிகாலை கொலை, வாக்கிங் கொலை, அது இல்லைன்னு தெரிய வருது. அதே மாதிரி ராமஜெயம் வந்து தொழிலதிபராக இருப்பதனால தொழில் போட்டி காரணமா அப்படின்னு
தொழிலதிபர்கள் அவர்கள் யார் யாரெல்லாம் காம்படிட்டராக இருந்தாங்க, குடுக்கல் வாங்கல் யாரோட வச்சுருந்தாரு, டிரான்சாக்ஷன் யார்கிட்ட பண்ணார், அதை பூரா விசாரிச்சிருக்காங்க. இல்லை, ராமஜெயம் அவர்களுக்கு நெருக்கமான நட்பு சக்திகள், நட்பு வட்டாரங்கள் ஒரு 3 பேர் விசாரிச்சிருக்காங்க. 3 பேருமே முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க. ராமஜெயம் எப்படி போனார், எங்கே போனார், எதுக்கு போனார், அப்படின்னு பல கேள்வி சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு பிடி கிடைக்கல. இதுவரைக்கும் ராமஜெயம் டெம்போ டிராவலரில் கடத்தப்பட்டாரா, வேனில் கடத்தப்பட்டாரா, ஆட்டோவில் கடத்தப்பட்டாரா, உண்மையிலே கடத்தப்பட்டாரா தெரியலை. கடைசியாக திருவரங்கத்தில் சிக்னல் காட்டுது, ஸ்ரீரங்கம் பாலத்தில்ன்றாங்க ஒரு பக்கம். இல்லை, திருநெல்வேலியிலே சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சுன்றாங்க. 4 மணிக்கு எதுக்கு அவருக்கு போனோம்? ஏன்னா அந்த கொலை அதாவது அவருடைய உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு சொல்லப்பட்டது 6 மணி கொலை நடந்திருக்கு, 4 மணிலேருந்து சித்திரவதை அனுப்பிச்சிருக்காரு, டார்ச்சர் பண்ணி தான் நடந்திருக்கு. அப்போ 4 மணிக்கு ஒரு வாக்கிங் போக மாட்டாருன்றாங்க. அவர் 5 மணி 5:30 தான் போவார், 6 மணி வாக்கில் தான் வெளியே கிளம்புவார். ஆனால் 4 மணிக்கே போயிருக்காரு. ஆனால் 4 மணி தான் போனாரா, அதுக்கு முன்னாடியே போயிட்டாரா, அப்படி பல கேள்விகள் வந்த பிறகு தான் இந்த உண்மை அறியும் பரிசோதனை. இதை எப்படி உட்படுத்துறாங்கன்னா, தமிழ்நாடு முழுமைக்குரிய கூலிப்படை, 1 கொலை 2 கொலை பண்ணவங்க, கொலை சம்மந்தப்பட்ட வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க, யார் யாரெல்லாம் திருநாட்டூருக்கு எல்லாரையும் தூக்கி ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து இதில் ஒரு 12 பேரை உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க காவல்துறை. இதில் தான் நாம் தமிழர் கட்சி தலைமை சீமான் அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அந்த உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் மிக முக்கியமாக திண்டுக்கல் மோகன்ராம், திருச்சி சாமி ரவி, ஒரு 3 கட்டமாக இந்த பரிசோதனையை பண்ணாங்க. இந்த உண்மை அறியும் பரிசோதனை நம்ம ஏற்கனவே அந்நியன் படத்தில் பார்த்துருக்கோம். 2 முறையாக இந்த உண்மை அறியும் பரிசோதனை பண்ணுவாங்க, பாலிகிராஃப்ட் அண்டு நார்கோ அனலைசிஸ். இந்த 2 முறையிலையும் மயக்க மருந்து கொடுத்து கூட பண்ணுறது. இது மத்திய தடயவியல் துறை பண்ணுறது, தமிழ்நாடு அரசு கிடையாது, மத்திய தடயவியல் துறை பண்ணக்கூடிய பரிசோதனை. இந்த பரிசோதனையில் 2-3 கட்டமாக இந்த 12 பேரையுமே காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்துது, உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துது. அதில் முதல் நாள் அந்த உண்மை அறியும் பரிசோதனையில் முதல் நாள் மோகன்ராம், திண்டுக்கல் மோகன்ராம், நரைமுடி கணேசன், தினேஷ்குமார், மயிலாடுதுறை சத்யா, இந்த 4 பேரை முதல் நாள் உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. 2ஆம் நாள் செந்தில், கலைவாணன், ராஜ்குமார், சுரேந்திரன் அப்படிங்கிற 4 பேரை 2ஆம் நாள் உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. 3ஆம் நாள் சாமி ரவி, மாரிமுத்து, சிவா அப்படிங்கிற 3 பேரையும் உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் ராஜ்குமார் அப்படிங்கிற இன்னொரு ராஜ்குமாரை உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தாங்க. இந்த 12 பேரையுமே உண்மை அறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தி அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. சார்ஜ் ஷீட்லாம் முன்னாடியே போட்டாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க, உண்மை அறியும் பரிசோதனைக்கான குழு இது பண்ணிட்டாங்க. உண்மை அறியும் பரிசோதனையில் பெரும்பாலும் இந்த 12 பேருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தையும் 12 கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த 12 கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்காங்க. அந்த பல்வேறு நபர்கள் பல்வேறு பதில் அளிச்சிருக்கலாம், என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் அந்த உண்மை அறியும் பரிசோதனையில் எந்த விதமான உண்மையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்புறம் ராமஜெயம் கொலை வழக்கில் எந்த முன்னேற்றமும் இது வரைக்கும் இல்லை. பல பேர் கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோ வந்திருக்கும் சமூக வலைதளங்களில். எல்லா பத்திரிகை ஊடகங்களும் டாக்குமெண்ட்டாக வெளியிட்டு இருக்காங்க. ராமஜெயம் கொலை வழக்கில் இத்தனை இதில் நடந்திருக்கு, அந்த கொலை அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. இன்னொன்று அவரை அவதூறு பரப்ப ஒரு கூட்டம் பேசும், அந்த கொலை இப்படி நடந்திருக்கலாம், அவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு, இந்த பழக்கம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே ஹம்பக்கு, இப்படி நடந்திருக்கலாம், ராமஜெயம் இப்படி கடத்தப்பட்டிருக்கலாம், ராமஜெயம் இந்த சாலையில் கொண்டு போயிருக்கலாம், ராமஜெயத்தை இதை வச்சு அவங்க அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அது இது வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தவிர எதெல்லாம் அந்த இடத்துல தடயமாக கிடைச்சதோ அதை தவிர அதுக்கு முன்னாடி, அந்த கொலைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வெளியே வரவில்லை. நமக்கு தெரிஞ்ச முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்ஸ், இவங்ககிட்டலாம் பேசும்போது, திருச்சியில் இருந்தவங்க இன்றைக்கி ஓய்வு பெற்றிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கும்போது அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டு விசாரணை அதிகாரிலாம் இருந்தவங்க அவங்ககிட்டலாம் கேட்கும்போது எதுவுமே இல்லை, வெளிப்படையாக சொல்ல போனால் எதுவுமே கிடைக்கல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தா ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு ரொம்ப தெளிவாக ரொம்ப பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. எந்த டீம்னே நெருங்க முடியல, எந்த பின்னணின்னு நெருங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் இப்பொழுது விசாரணை அதிகாரியாக புதிதாக 2 பேரை நியமிக்கிறாங்க. இந்த விசாரணை அதிகாரிகள் வந்த பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை அந்த இடத்துல தான் வைக்கிறார். ராமஜெயம் கொலை வழக்கை எப்படியாவது முடிக்கணும், அப்போ இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 இல்லை ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணி அதன் மூலமாக ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக மற்றவங்க எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுப்பதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பரவுது. அதைத்தான் சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் குற்றவாளியாக இருந்தால்
உண்மையறியும் பரிசோதனையில் மோகன்ராம் அவர்களோ திண்டுக்கல் மோகன்ராமோ இல்லை சாமி ரவியோ மயிலாடுதுறை சத்யாவோ இல்லை ராஜ்குமாரோ கலைவாணனோ செந்திலோ தினேஷ்குமாரோ நரைமுடி கணேசனோ சம்மந்தப்பட்டிருந்தா, ஆதாரங்கள் இருந்தால், தடயங்கள் இருந்தால் தாராளமாக கைது பண்ணி வழக்கு போட்டு சிறைப்படுத்துவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் உண்மையறியும் பரிசோதனையில் நெகட்டிவாக வந்த பிறகு எப்படியாவது ஒரு என்கவுண்டர் பண்ண திட்டமிடுவது ஏன் என்ற கேள்வியை தான் சீமானவர்கள் எழுப்பியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் பிரபலமான என்கவுண்டர்ஸ், சென்னையில் ஆசை தம்பி என்கவுண்டர் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் 90 காலகட்டத்தில் ஆசை தம்பி, மனோகோபால், அந்த என்கவுண்டர்லாம் அவங்களாம் குற்ற பின்னணியை கொண்டவங்க என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதே போல் அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டர் பரபரப்பான என்கவுண்டராக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அது பெருசாக பேசப்பட்டது. அதே மாதிரி அதே வரிசையில் ஒரு என்கவுண்டர் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது. நாகூர் என்கிற நாகூர் மீரான், வியாசர்பாடியை சார்ந்த அவர் ஒரு அதிமுகவை சார்ந்த ஒரு பிரமுகருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி காவல்துறை அவர் என்கவுண்டர் பண்ணுது. நாட்டு வெடிகுண்டை வீச போனார். நாங்கள் திருப்பி சுட்டோம். சேம் பாணி, காலில் சுட்டோம், குடிஞ்சான், செத்துட்டான். ஓடுனா தடுக்க போனோம், எங்கள் மேலே அடிக்க வந்தான், சுட்டோம், செத்துட்டான். காவல்துறை நோக்கி கையில் சுட வந்தான், நாங்கள் திருப்பி சுட்டோம், செத்துட்டான். எப்படி இந்த நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 2 பேர் என்கவுண்டர் பண்ணாங்களோ, சமீபத்தில் சென்னை மதுரையில் சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டர் பண்ணாங்களோ, இப்போ தேனியில் கூட ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்களோ, இப்படி அப்புறம் இந்த சென்னையிலுடைய ஈரான் கொள்ளையர்கள் அவங்கள என்கவுண்டர் பண்ண முறை எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே தியரி தான். சுட பார்த்தான், எங்களை பார்த்து ஓட பார்த்தான், இல்லை அடிக்க பார்த்தான், எங்களை தாக்குனா திருப்பி நாங்கள் சுட்டோம், பாதுகாப்புக்காக சுட்டோம் அப்படி சொல்லுவாங்களே. அதே மாதிரி நாகூர் மீரானின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நாகூர் மீரான் அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்படலை. அவர் குற்றப்பின்னணி கொண்டவர் தான் நாகூர் மீரான். ஆனால் இந்த பர்டிகுலர் கொலை வழக்குக்காக தான் அவர் என்கவுண்டர் செய்யப்படுறாரு, அதை ஜஸ்டிஃபை பண்ண. ஆனால் அதில் அவருக்கு சம்மந்தம் இல்லை, அது நாகூர் மீரான் போலவே இருந்த இன்னொருத்தர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ அது ஒரு போலியான என்கவுண்டர்னு பதிவு செய்யப்படுது. எப்படி ஹைதராபாத்தில் ஒரு பெண் வாலிபர் வன்கொடுமை செய்யப்பட்டு 2 பேர் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த பசங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அன்னைக்கு மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக அந்த என்கவுண்டர் நடந்தது. அதுதான் அந்த என்கவுண்டருங்கிற முறை அப்பட்டமான ஜனநாயகத்துக்கு எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது, நீதிக்கு எதிரானது அப்படிங்கிறத ஒவ்வொரு தலைவரும் சொல்கிறாங்க. குறிப்பாக நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கொலையாளி அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் என்கவுண்டர் செய்யப்பட்டானா நாளைக்கு அரசுக்கு பிடிக்காதவன், காவல்துறைக்கு பிடிக்காதவன், எம்எல்ஏக்கு பிடிக்காதவன், எம்பிக்கு பிடிக்காதவன், அமைச்சருக்கு பிடிக்காதவன் போடுறாமா, போட்டுட்டு தெரியாமல் போட்டோம் இல்லை வேறு ஏதோ காரணம் சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ் தானே அது சரி பண்ணிக்கலாம்ட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு நல்லவனோ ஒரு தவறானவனோ இல்லை நல்லவனோ கட்டவனோ ஒரு தவறான நபர் என்கவுண்டர் செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் அந்த என்கவுண்டருங்கிற முறை என்பது முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நீதிக்கும் சட்டத்திற்கும் எதிரானது. இப்போ ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கில் உண்மையிலேயே ஒருத்தர் தவறு செய்திருந்தாலும் அவரை ஏன் என்கவுண்டர் பண்ணணும்? அது ராமஜெயம் கொலைக்கான தீர்வாயிருமா? ராமஜெயம் அவர்கள் கொலை வழக்குக்கு உண்மையான தண்டனை கிடைக்கணும்னா சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் காவல்துறை அலசி ஆராய்ந்து கைது பண்ணி தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். மரணத்துக்கு மரணம் தண்டையாக முடியாது, கடுமையான தண்டனை என்னவோ அதை வாங்கி கொடுக்கலாம். இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மையறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 12 பேரில் 8 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், குற்ற பின்னணி கொண்டவர்கள் தான். ஆனால் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். ஏற்கனவே திருச்சியில் என்கவுண்டர் செய்யப்பட்ட கொம்பன் ஜெகன், வம்பன் துரை இவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது ராமஜெயம் கொலைகளை சம்பந்தப்பட்ட ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் குறிவைத்து இதில் என்கவுண்டர் லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டு என்கவுண்டர் செய்யப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை சமூக தலைவர்கள் பல பேர் எழுப்பியிருக்காங்க. மதுரை நீதிமன்றத்தில் கூட இது ஒரு வழக்காக கொண்டு போக போகிறோம். தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றால், குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்றால் நீங்கள் 110 போடுங்க, உள்ளத்துக்கு வைங்க, வழக்கு விசாரிங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஆனால் டப்புன்னு சுட்டு போட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்காம என்கவுண்டர் போட்டு உண்மையை மறைக்க போறீங்களா, இல்லை குற்றவாளியை பழிவாங்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் எழுப்பியிருக்காங்க. அதைத்தான் சீமான் அவர்கள் தெளிவாக எழுப்பியிருக்காரு. ஒரு ரவுடி ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு கையில் அருவாளை தூக்கிக்கிட்டு அவன் 2 பேரை வெட்டுறான். அவன் பேர் என்ன? கொலகார பையன். போலீஸ் காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பெல்ட் போட்டுக்கிட்டு ரிவால்வரை வச்சு ஒருத்தனை சுடுது. இதுக்கு பேர் என்ன? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. இப்போ திருச்சி டிஐஜி வருண்குமார் தான் இது ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணை அதிகாரி. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னா அந்த நேர்மையான அதிகாரிக்கு என்ன அர்த்தம்? சம்பந்தப்பட்டவர்கள் எவனாக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி,
அவன் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா அவனை விசாரித்து தூக்கி எஃப்ஐஆரை போட்டு உள்ளே வச்சு சார்ஜ் ஷீட்டை போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தேன். நீதிமன்றத்துக்கு படி சட்டத்தின் முன் நான் படித்த ஐபிஎஸ்க்கு நேர்மையாக இருந்து சட்டத்தின் முன் தண்டனை வாங்கி கொடுத்தேன். ராமஜெயம் கொலைக்குள்ள உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா டிஹெச் வருண்குமார் அப்படின்னு செய்ய வைக்கிறது உண்மைத்தன்மையா? துப்பாக்கியில் குன்றுக்கிறதுக்காக டப்பு டப்பு 4 பேரை போட்டுட்டு அதில் பேர் வாங்குறது, அதில் பெருமை சேர்க்கறது அப்படிங்கிறது சரியான முறையா அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டையே நடுங்க வைத்த பல என்கவுண்டர் இருக்குது. அந்த என்கவுண்டருக்கு அரசு ஒரு நியாயம் சேர்க்கும். முட்டை ரவி என்கவுண்டர், மணல்மேடு சங்கர் அவருடைய என்கவுண்டர், அண்ணாச்சி என்று அழைக்கப்பட்ட பண்ணையார் என்று அழைக்கப்பட்ட திரு வெங்கடேச பண்ணையார் அவருடைய என்கவுண்டர், அது அரசியல் போட்டியின் காரணமாக தொழில் போட்டியின் காரணமாக நிகழ்த்தப்பட்டதாக இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அவர் அருவாலை பிடிச்சிட்டு போய் யாரையும் வெட்ட கிடையாது வெங்கடேச பண்ணையார். ஆனால் ஒரு தொழிலதிபராக வளர்ந்து வந்தவர் தொழில் போட்டியில் கொலை செய்யப்பட்டாருங்கிறாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு என்கவுண்டருக்கு பின்னாடியும் அந்த குடும்பத்தாரும் அவருடைய வழக்கறிஞர்களும் அவர்களை சார்ந்த சமூக அமைப்பும் அந்த என்கவுண்டரால் பாதிக்கப்பட்ட என்கவுண்டரில் மறைந்து போன நபர்களுக்கு நியாயம் கேட்டு போராடிட்டு இருக்கு. இன்னும் மனித உரிமை ஆணையத்தில் வெங்கடேச பண்ணையாருடைய வழக்கு இருக்கு. இன்னும் மனித உரிமை ஆணையத்தில் கபிலன் இந்த ஆசை தம்பியோட வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் கிடக்கு, போயிட்டே இருக்குது. அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த ஆட்சியில் 22 என்கவுண்டர். நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் தப்பு பண்ணியிருக்காருன்னா அப்படின்னா திருவேங்கடத்துக்கு உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்குற அதிகாரம் காவல்துறைக்கு இருக்குது. டப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் காவல்துறையில் வாலண்டியராக ஆஜராகி சரண்டரான ஒருத்தன் காவல்துறை போய் சரணடைஞ்சார். அங்கே நாங்கள் தாங்க பண்ணணும். சரணடைஞ்ச ஒருத்தன் எதுக்கு தப்பிக்க போகிறான்? சரணடைஞ்சவன் விசாரணைக்கு கூட்டு போனோம். அவன் இடத்துல துப்பாக்கியை பதுக்கி வச்சுருந்தான். அவன் எடுத்து சுட போனான். அவன் தப்பிக்க பார்த்தான். லாஜிக்கே மீறல். இங்கிருந்து போய் ஆந்திராவில் போய் கைது பண்ணிட்டு வராங்க. கைது பண்ணிட்டு வந்தவர் தப்பிக்க பார்த்தாரு, சிங் ராஜா அப்படின்றாங்க. கைது பண்ணியாச்சு, அப்புறம் எப்படி தப்பிப்பான்? போலீஸில் பிடிச்ச ஒரு ரவுடியாக இருந்தான்னா, அவன் ஏற்கனவே வழக்கில் பார்த்துருந்தான்னா நிச்சயமாக 100 விழுக்காடு காவல்துறையிலேருந்து தப்பிக்க மாட்டான். இந்த ஒரு கேஸ் வாங்கிட்டு வரவன், பிக் பாக்கெட் சொல்கிறவன், செல்ஃபோனை களவான்ட்டு வரவன், இந்த அட்டு கேஸ் வராங்க, டப்பா கேஸும் வாங்க, அவன் தான் ஜெயிலேருந்து தப்பிச்சிடலாமாம்மா. டேய், ஜெயிலில் தப்பிச்சா ஜெயில் போலீஸும் தேடும், வெளியே போலீஸும் தேடும். நொங்க எடுத்து அதை அப்படியே கூடாக்கி உன் வாயிலே ஊற்றி விட்ருவாங்க. வாய்ப்பே கிடையாது. அப்போ நல்லா தெரிஞ்சவன், சிறையை பற்றி தெரிஞ்சவன், வழக்கை பற்றி தெரிஞ்சவன், ஒரிஜினல் ரவுடி தப்பிக்க மாட்டான். டப்பா கேஸ் இருப்பான்ல, நான் பார்த்துக்கணும், நான் யார் தெரியுமில்ல, ரூட்டு தலை அப்படின்னு அவன் தான் தப்பிக்க பார்ப்பான். அப்போ இந்த காவல்துறை தப்பிக்க பார்த்தான்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். அப்போ அதை அந்த என்கவுண்டர்லாம் நியாயப்படுத்தி அவங்க தப்பானவனே இருக்கட்டும், அவன் கொலகாரப்பையிலாவே இருக்கட்டும், அவன் கூலிக்கு கொலை செய்யணும்னா இருக்கட்டும், அவனை ஏன் கொல்றீங்க? எதுக்கு ஜெயிலு? எதுக்கு சிறைத்துறை மற்றும் சிறை மற்றும் சீர்திருத்த பள்ளி? அதுக்கு ஒரு டிஜிபி, அதுக்கு டிஐஜி, அதுக்கு ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, இத்தனை காவலர்கள், தமிழ்நாடு முழுக்க 29 சிறை, 9 மத்திய சிறை. எதற்காக? நீதிமன்றங்கள் ஊருக்கு இத்தனை நீதிமன்றம் எதுக்கு? இத்தனை நீதிபதிகள் எதுக்கு? எல்லா போலீஸ்களையும் துப்பாக்கி எடுத்து அப்போ என்ன? நீங்கள் நான் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சதுட்டேன், சரி கையை நீட்டிக்க, கையில் ஒரு 4 வெட்டு ஓடுறா, இனிமேல் பொண்ணை கையோட தொடாத. நீ என்னப்பா பண்ண? நான் செல்ஃபோனை திருடுனேன். செல்ஃபோன் இந்த குனி ஒரு 50 பெரம்படி அப்புறம் காவலத்தை தண்டனை கொடுத்து போயிடலாமே. எதுக்கு ஐபிசி, எதுக்கு சிஆர்பிசி, இப்போ எதுக்கு பிஎன்எஸ்? தேவையெல்லாம் பெறும்ல. அப்போ இந்த என்கவுண்டர் முறை என்பது முழுக்க ஒழிக்கப்பட வேண்டும். அது போலி என்கவுண்டர், நல்ல என்கவுண்டர், அவன் கொலை குற்றவாளி, அவன் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் விடுவோம். என்கவுண்டருங்கிற முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணன் சீமானுடைய வாதம். அதில் மோகன்ராம் நடந்தாலும் சரி, அது சாமி ரவியாக இருந்தாலும் சரி, அது நரைமுடி கணேசனாக இருந்தாலும் சரி, அது தினேஷ்குமாராக இருந்தாலும் சரி, ராஜ்குமாராக இருந்தாலும் சரி, சுரேந்தராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மாரிமுத்தாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக விசாரித்து அவரிடத்தில் ஆதாரமும் அவர்கள் தடயமும் கிடைத்தால் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுங்க. போலி என்கவுண்டர்களை செய்யாதீங்க. செய்து ராமஜெயம் கொலை வழக்கை மூடாதீர்கள். உண்மையிலே நான் பல இடத்துல பேசியிருக்கேன். திமுக மீது நமக்கு விருப்ப வெறுப்பு இருக்கலாம், அந்த கட்சியின் மீது, ஆட்சி மீது விருப்ப வெறுப்பு இருக்கலாம். ஆனால் ராமஜெயம் என்கிற தனிப்பட்ட நபருடைய அவருடைய மகனுக்காக, அவருடைய மனைவிக்காக இன்னைக்கு வரைக்கும் 13 வருஷம் ஆச்சு. தன் கணவரை கொன்னவன் யாருன்னே தெரியாமல் ஒரு தாய் இருக்கல்ல, ஒரு அம்மா இருக்குல்ல, அதற்காகவாவது ராமஜெயம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.